த்ருவ் ஜூரல் ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளாட்னாருங்க அவரோட கேப்டன் சஞ்சு சாம்சனோட சேர்ந்து. ஸோ நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைப்பட்டுச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதை தான் 2 பேரும் கொடுத்தாங்க. அண்ட் த்ருவ் ஜூரலோட இன்னிங்ஸை பத்தி பேசணும்னா 52 of 34 balls, 5 பவுண்டரி 2 6, நிஜமாக சூப்பரா வந்து விளாட்னாரு. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளாட்னாரு. அண்ட் 50 போட்டுட்டு அவங்களோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டாரு. ஸோ டிபிக்கல் த்ருவ் ஜூரலோட செலிப்ரேஷன் அது. அண்ட் நிஜமா நல்ல ஒரு நாக்குங்க. பிகாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் பேட்டிங் லைனப்ல அவ்வளவு சீக்கிரம் முன்னாடி இறங்க சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி டாப் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்காங்க, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அஸ்வின் தான் இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை த்ருவ் ஜூரலுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது நம்பர் 5ல. அதை வந்து சூப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்ல முடியும். ஸோ ஃபென்டாஸ்டிக் நாக். சஞ்சு சாம்சனோட சேர்ந்து ஒரு மேட்ச் வினிங் பார்ட்னர்ஷிப்பை கிரியேட் பண்ணாரு. அண்ட் சீரியஸாங்க அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதை யூஸ் பண்ணிட்டாரு தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கோங்க, ஓப்பனர்ஸும் ஃபார்ம்ல இருக்காங்க, மிடில் ஆர்டர்ஸ்க்கும் ஃபார்ம்ல இருக்காங்க. இப்போ த்ருவ் ஜூரலும் ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ மேலும் மேலும் ராஜஸ்தானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்றது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ த்ருவ் ஜூரலோட இந்த நாக்கை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.